பெரம்பலூரில் கோவையில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதை கண்டித்து மாநில மகளிர் அணி தலைவி கவிதா ஸ்ரீகாந்த் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்றும், தமிழ்நாட்டில் அதிகமான போதைப் பொருட்கள் மற்றும் மதுபானங்களுக்கு மாணவர்கள் அடிமையாகி வருகின்றனர் என்றும், டாஸ்மாக் வருமானத்தை மட்டுமே உயர்த்தும் வகையில் தீவிர முனைப்பில் ஈடுபட்டு வருகிறார் என்று, அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி திறன் அற்ற ஆட்சியாக இருந்து வருகிறது என்றும், வரும் தேர்தலில் திமுக ஆட்சிக்கு பொதுமக்கள் முடிவு கட்ட வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளார்.